Hello friends, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் tissues and அதோட types. Tissues அப்படிங்கிறது நிறைய டைப் ஆஃப் செல்ஸ் வந்து குரூப்பா இருக்கும் நமக்கு. ஸோ அது வந்து சைஸ், ஷேப் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்து தான் நம்ம வந்து இந்த கிளாஸிஃபை வந்து பண்ணியிருக்கோம். இதில் மெயின் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மசில் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ. நம்ம ஏற்கனவே எபிதீலியல் டிஷ்யூ பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு பார்க்குறப்போ கனெக்டிவ் டிஷ்யூ தான் வந்து ரொம்ப அபண்டண்ட்டாக நிறைய நம்ம பாடியில் வந்து இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு சின்ன காம்பினேஷனில் வந்து அது வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைபர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இல்லை ஃபைபர்ஸ் இல்லாமையும் இருக்கும் அந்த மேட்ரிக்ஸில். அதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா செமி சாலிட் ஜெல்லி லைக் இருக்கும், இல்லை டென்ஸ் அண்ட் ரொம்ப ரிஜிடாக ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஸோ இந்த டிஷ்யூஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட பொசிஷன் அண்ட் ஃபங்க்ஷன் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதோட வேலை என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் அது ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லை வந்து ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸில் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பைண்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் வந்து கொடுக்கும். ஸோ நம்ம இந்த ஷேப்பில் தான் இருக்கணும், நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தேவை. ப்ரொடெக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்சுலேஷன், நமக்கு ஹீட்டு, எலக்ட்ரிக்கல்லேருந்து நமக்கு இன்சுலேட் பண்ணுறது, நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான். டிரான்ஸ்போர்ட், நம்மளோட நியூட்ரியன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற பிளட்டும் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஸோ ப்ரொடெக்ஷன், நமக்கு வந்து இந்த டபிள்யூபிசி செல்ஸ், லியூகோசைட்ஸ் இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு கனெக்டிவ் டிஷ்யூட ஒரு டச் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்ததான் செல்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ். இந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன செல்ஸ் எல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோபிளாஸ்டஸ், ஃபேட் செல்ஸ், மேக்ரோஃபேஜஸ், லியூகோசைட்ஸ், மாஸ்ட் செல்ஸ். ஸோ இது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட். இது ஒரு இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும், குறிப்பிட்டு எதுவுமே சொல்ல முடியாது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃப்ளாட் செல்ஸ் வந்து நிறைய பார்க்கலாம், லார்ஜ் ஃப்ளாட் செல்ஸ். இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கொலாஜன் அண்ட் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்டீரியல் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் ரொம்ப ஃபைன் கொலாஜன் ஃபைபர்ஸ். ஸோ கொலாஜன் ஃபைபர்ஸ் எப்படி இருக்கும், ஃபைபர்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப திரி திரியாக வந்து இருக்கும், நூல் திரி மாதிரி இருக்கும். ஸோ வெரி ஃபைன் கொலாஜன் ஃபைபர்ஸ்னால் இன்னும் குட்டி குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கொலாஜன் ஃபைபர்ஸை பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலின் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மேக்ஸிமம் ஆக்டிவ் டிஷ்யூவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். லிவர் அண்ட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூவில் நம்ம வந்து இதை பார்க்கலாம். ஃபைப்ரோபிளாஸ்டஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக இதோட ஒர்க் என்னன்னா டிஷ்யூ ரிப்பேர். ஸோ நமக்கு ஏதாவது வந்து கட் ஆயிடுச்சு கையில் அப்படின்னா திரும்ப எப்படி அந்த தோல் வளருதுன்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்கிற இந்த செல் தான் காரணம், ஃபைப்ரோபிளாஸ்டஸ். அடுத்தது ஃபேட் செல்ஸ். ஸோ ஃபேட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா அடிப்போசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது சிங்கிளாகவும் இருக்கும், குரூப்பாகவும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதோட சைஸ் ஷேப் பார்த்தீங்கன்னா அந்த செல்லில் இருக்கிற அந்த ஃபேட்டோட கண்டென்ட் பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ரோஃபேஜஸ். ஸோ இது வந்து இர்ரெகுலர் ஷேப்டு செல்ஸ் வித் கிரானியூல்ஸ் இந்த சைட்டோபிளாசம். ஒரு சில மேக்ரோஃபேஜஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒரு சிலது மொட்டைலாக இருக்கும். இந்த மேக்ரோஃபேஜஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக இதோட ஒர்க் என்னன்னா பாடிஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசமாக செயல்படும். ஸோ ஒரு பாக்டீரியா வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷியஸாக இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணணும்னா முழுங்கிடும். அண்ட் அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி அதை வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறது இந்த மேக்ரோஃபேஜஸோட வேலை. ஸோ இது எங்கெல்லாம் மெயினாக நம்ம பார்க்கலாம்னா பிளட்ல வந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஆல்வியாலி ஆஃப் த லங்ஸ்ல பார்க்கலாம், கம்ஃபர் செல்ஸ் இந்த லிவர் சைனசாய்ட்ஸ், ஃபைப்ரோபிளாஸ்டஸ் இன் லிம்ப் நோட்ஸ், ஸ்ப்ளீன், மைக்ரோக்ளியல் செல்ஸ் இந்த பிரெயின். ஸோ இந்த இடத்துல எல்லாத்துலேயும் நம்ம மேக்ரோஃபேஜஸ் வந்து பார்க்கலாம். அடுத்தது லியூகோசைட்ஸ். ஸோ லியூகோசைட்ஸ்னா டபிள்யூபிசி செல்ஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்தி கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்கும். பட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்து அட்டாக் ஆகுது, இல்லை மைக்ரோப்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டபிள்யூபிசி செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதோட ஒர்க் என்ன, அதை எதிர்த்து வந்து போராடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ்ட் செல்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசோஃபில் லியூகோசைட். ஸோ இதுவும் ஒரு விதமான செயல்பாடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட டபிள்யூபிசி ஒர்க் மாதிரியே தான் இதுவும் பண்ணும். ஸோ மெயினாக இது எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் அண்ட் ஸ்ப்ளீனில் வந்து பார்க்கலாம், அண்ட் பிளட் வெசல்ஸ்லேயும் நம்ம பார்க்க முடியும். இதோட மெயினாக என்ன கிரானியூல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த பார்த்தீங்கன்னா ஹெப்பாரின் அண்ட் ஹிஸ்டமைன் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ். ஸோ இது எப்போ வந்து இந்த ஹெப்பாரின் ஹிஸ்டமைன் வந்து ரிலீஸ் ஆகும்னா ஒரு செல் வந்து டேமேஜ் ஆகுது ஒரு டிசீஸ்னாலேயோ இல்லை இன்ஜுரியாலோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ஹெப்பாரின் அண்ட் ஹிஸ்டமைன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ஹிஸ்டமைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நமக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து கொடுக்கும். இப்போ ஒரு அலர்ஜி நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ ஏதாவது ஒன்று பட்டு வந்து அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எப்படி அந்த இடத்துல ஒரு வீக்கம் ஏற்படுதுன்னா ஹிஸ்டமைன் தான் காரணம். அதே மாதிரி ஹெப்பாரின் வந்து பார்த்தீங்கன்னா coagulation ஆஃப் பிளட் ரத்தம் கட்டுறதை வந்து ஸ்டாப் ஸ்டாப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெப்பாரினாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து செல்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. 5 செல்ஸ் இருக்கு மொத்தம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ செல்ஸ் மொத்தம் 5. அதில் கனெக்டிவ் டிஷ்யூயோட டைப்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூஸ் ஆர் ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூன்னு பார்க்கலாம். அடுத்தது அடிப்போஸ் டிஷ்யூ. அடிப்போஸ் டிஷ்யூ ஃபர்தராக டிவைட் பண்ணால் ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ, ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ. அடுத்த தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இதை ஃபர்தராக டிவைட் பண்ணும்போது ஃபைபரஸ் டிஷ்யூ அண்ட் எலாஸ்டிக் டிஷ்யூ நமக்கு கிடைக்கும். அடுத்தது ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ் டிஷ்யூ. இது வந்து ஹைலின் கார்டிலேஜ், ஃபிப்ரோ கார்டிலேஜ் அண்ட் எலாஸ்டிக் கார்டிலேஜின் 3 டைப்ஸாக இருக்கும். அடுத்ததா போன் டிஷ்யூ. இது ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ், காம்பேக்ட் போன்ஸ் அண்ட் தென் ஸ்பாஞ்சி போன். அதுக்கப்புறம் வேற என்ன கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு? நமக்கு லிம்ஃபாய்ட் டிஷ்யூ இருக்கு அண்ட் பிளட் டிஷ்யூ இருக்கு. ஸோ இதுதான் இந்த 7 டைப்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ தான் ரொம்ப ப்ரீஃபாக இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லூஸ் ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஜென்ரலைஸ்டான ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செமி சாலிடாக இருக்கும். ஸோ இதில் என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோஃபேஜ், ஃபைப்ரோபிளாஸ்ட், கொலாஜன் ஃபைபர்ஸ், மாஸ்டர் செல்ஸ் இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி அண்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கும். இது எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கலாம். இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து நம்ம எந்த பார்ட் ஆஃப் பாடி எடுத்தாலும் பார்க்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அண்டர் த ஸ்கின். ஸோ ஸ்கின் நம்ம பாடி ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் தென் பிட்வீன் மசில்ஸும் நம்ம எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். சப்போர்ட்டிங் பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ், அலிமெண்ட்ரி கனல், டைஜஸ்டிவ் ட்ராக்ல நம்ம பார்க்கலாம். இன் கிளாண்ட் சப்போர்ட்டிங் த செக்ரேட்டரி செல்ஸ், அந்த இடத்துலையும் நம்ம வந்து பார்க்கலாம் கிளாண்ட்ஸ்லையும். அடுத்தது அடிப்போஸ் டிஷ்யூ. ஸோ 2 இருக்கு, ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ அண்ட் ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ. ஸோ ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னா 20 to 25% பார்த்தீங்கன்னா நல்ல நார்மலாக ஒரு வெல் நரிஷ்ட் அடல்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 20 to 25% ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது எப்படி வந்து இவங்களுக்கு டிட்டர்மைன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எனர்ஜி இன்டேக் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பொறுத்து தான் இந்த ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகும். இது எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா கிட்னிஸ், ஐஸ், பிட்வீன் மசில் ஃபைபர்ஸ், அண்டர் த ஸ்கின். மெயினாக ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெர்மல் இன்சுலேட்டர், அதாவது நம்ம பாடி ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் இந்த நியூ பார்ன். ஸோ இந்த நியூ பார்ன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க இங்கே அடிப்போசைட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அவங்க நியூ பார்ன் அப்படிங்கிறதுனால. இதே ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஃபேட்டோட ரெசர்வாயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ வந்து நமக்கு வந்து மெட்டபலைஸ் ஆகும்போது நமக்கு எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அண்ட் தென் இந்த ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா லெஸ் எனர்ஜி அண்ட் கன்சிடரபிளி மோர் ஹீட் தென் அதர் ஃபேட். ஸோ மற்ற ஃபேட்டோட இது ஹீட் வந்து அதிகமாக நமக்கு கொடுக்கறதுனால மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாடி டெம்பரேச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நியூ பார்ன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பாடி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் இவங்களுக்கு ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அந்த என்விரான்மெண்ட்க்கு அடாப்ட் ஆயிருப்பாங்க. பட் நியூ பார்னுக்கு இந்த ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அவங்களோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அடுத்ததா டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் டிஷ்யூ, எலாஸ்டிக் டிஷ்யூ. ஃபைப்ரஸ் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா க்ளோஸ்லி பேக்ட் வித் பண்டில்ஸ் ஆஃப் கொலாஜன் ஃபைபர். ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்கலாம் த்ரெட் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் கொலாஜன் ஃபைபர். ஸோ இதுலேயும் ரெகுலர், இது வந்து இர்ரெகுலர் கிறிஸ் கிராஸாக இருக்கும். ஸோ ஃபைப்ரஸ் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிகமெண்ட்ஸ் கிட்ட பார்க்கலாம். அதே மாதிரி ப்ரொடெக்டிவ் கவரிங் ஃபார் போன், பெரியோஸ்டியம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ப்ரொடெக்டிவ் கவரிங் ஆஃப் சம் ஆர்கன்ஸ், ஸோ பிரெயின், லிம்ஃப் நோட்ஸ், கிட்னிஸ், இது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ பார்க்கலாம். அண்ட் தென் மசில் ஷீட்ஸில் பார்க்கலாம். அண்ட் தென் டெண்டான்ஸில் பார்க்கலாம். டெண்டான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட எலும்பும் மசிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து ஜாயின் பண்ணுற இடம் தான் இந்த டெண்டான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக எலாஸ்டிக் டிஷ்யூ. ஸோ எலாஸ்டிக் டிஷ்யூ அப்படிங்கிறது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலையாவது கொஞ்சம் நமக்கு கொலாஜன் ஃபைபர்ஸ் அதிகம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக தான் இருக்கும் அந்த த்ரெட்ஸ். ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் அண்ட் ரீகாயில், ஒரு இதை வந்து இழுத்து விட்டோம்னா நமக்கு திரும்ப அது சேம் ஷேப்பில் போகும் இல்லையா, அதுதான் எலாஸ்டிக். ஸோ இதில் ஃபியூ செல்ஸ் இருக்குது. அண்ட் தென் மேட்ரிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மாசஸ் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் எப்படி செக்ரேட் ஆகும்னா இந்த ஃபைப்ரோபிளாஸ்டிஸ் மூலமாக தான். இது எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் பிளட் வெசல் வால்ஸ், எபிக்ளாட்டஸ் அண்ட் அவுட்டர் இயர். ஸோ எபிக்ளாட்டஸ் அப்படிங்கிறது என்னன்னா
நம்ம சாப்பிடும்போது முழுங்குவோம் இல்லையா, அந்த இடம் ஏரியா இருக்கு இல்லையா, அதுதான் எபிக்ளாட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தண்ணி சாப்பாடு அந்த இடத்துல வந்து நமக்கு இந்த எலாஸ்டிக் டிஷ்யூ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட அளவு எல்லாத்த பொறுத்து, தண்ணி குடிக்கிற வேகத்தை பொறுத்து அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அடுத்ததா அடுத்ததா நம்ம பார்க்க போறது கார்டிலேஜ் டிஷ்யூ. ஸோ கார்டிலேஜ் அப்படிங்கிறது மற்ற கனெக்டிவ் டிஷ்யூஸை விட கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த செல்ஸை வந்து கான்ட்ரோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். கான்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு என்னன்னா, இது வந்து இந்த கார்டிலேஜ் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா, கொலாஜன் அண்ட் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் தான் இருக்கும். இதில் 3 டைப்ஸ் இருக்கு. ஹயலின் கார்டிலேஜ், ஃபைப்ரோ கார்டிலேஜ், எலாஸ்டிக் ஃபைப்ரோ கார்டிலேஜ். ஸோ ஹைலைன் கார்டிலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ப்ளூயிஷ் ஒயிட் டிஷ்யூவாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதோட செல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் குரூப்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஹைலைன் கார்டிலேஜ் வந்து நம்ம போன் ஜாயின்ஸில் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ரிப்ஸ், செஸ்ட் ஏரியாவில் இருக்கிற லார்னிக்ஸ், ட்ரெக்கியா, ப்ராங்கை இது எல்லாத்துலேயுமே நம்ம ஹைலைன் கார்டிலேஜ் கனெக்டிவ் டிஷ்யூவை பார்க்கலாம். அடுத்து ஃபைப்ரோ கார்டிலேஜ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது வந்து டஃப் ஸ்லைட்லி ஃப்ளெக்சிபிள் டிஷ்யூவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க், அதாவது ஸ்பைனல் கார்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்க டிஸ்கில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். செமினார் கார்டிலேஜஸ் நீ ஜாயின்ஸில் இருக்கிற அந்த போன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைப்ரோ கார்டிலேஜ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் நிறைய ஹிப் அண்ட் ஷோல்டர் ஜாயின்ஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டடும் இல்லாமல் நம்ம எவ்வளோ நேரம் பெண்ட் பண்ணலாம், நம்ம வந்து எவ்வளோ வெயிட்னாலும் தூக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோ கார்டிலேஜ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். லிகமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும் இந்த ஃபைப்ரஸ் கார்டிலேஜ். அடுத்தது வந்து எலாஸ்டிக் கார்டிலேஜ். ஸோ இந்த எலாஸ்டிக் கார்டிலேஜ் வந்து எல்லோ எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் லைங் இன் த சாலிட் மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துல பார்க்கலாம்னா எபிக்ளாட்டஸ். ஸோ தொண்டை முழுங்குறோம் இல்லையா, சாப்பாடு முழுங்குறோம் இல்லையா, அந்த தொண்டை பகுதி. அதே மாதிரி நம்மளோட பிளட் வெசல் வால்ஸில் பார்க்கலாம். அண்ட் தென் பின் ஆர் லோப் ஆஃப் த இயர்ஸ்லேயும் வந்து நம்ம இந்த எலாஸ்டிக் கார்டிலேஜ் பார்க்கலாம். அடுத்ததா போன் டிஷ்யூ. போன் டிஷ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான். இதில் வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்கும். தட் இஸ் ஸ்ட்ரென்தன்ட் பை இன்ஆர்கானிக் சால்ட்ஸ், எஸ்பெஷலி கால்சியம் அண்ட் பாஸ்பேட் வந்து இந்த போனில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஜிடிட்டியை வந்து கொடுக்கும். போன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஃபர்ஸ்ட் 2 decades ஆஃப் லைஃப்பில் வந்து நிறைய க்ரோத் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 20 ஏஜ் வரைக்கும். அண்ட் தென் அது திரும்ப திரும்ப ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம வாழ்நாள் முழுவதும். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் போன் இருக்குது. காம்பேக்ட் போன் ஆர் ஸ்பாஞ்சி, காம்பேக்ட் போன் அண்ட் ஸ்பாஞ்சி போன்னு சொல்லலாம். இந்த ஸ்பாஞ்சி போன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஹனி கோம் மாதிரி, தேன்கூடு மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்பாஞ்சி போன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாங் போன்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப நீளமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரெச்சிங் மோஸ்ட்லி கை கால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் போன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாலிட் அண்ட் டென்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரொம்ப வந்து கொச்ச கொச்சன்னு இருக்கும் அதோட காம்பேக்ட், அதுதான் வந்து காம்பேக்ட் போன் சொல்லுவோம். ரொம்ப க்ளோஸ்டாக வந்து அது வந்து எம்பெட் ஆகிருக்கும். இந்த காம்பேக்ட் போன் வந்து பார்த்தீங்கன்னா கார்டிக்கல் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஹெவி, டஃப் அண்ட் காம்பேக்ட் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா lymphoid tissue. Lymphoid tissue வந்து semi-solid matrix with fine branching reticulin fibers. Reticulin fibers என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் very fine collagen fibers தான் reticulin fibers. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா white blood cells present ஆயிருக்கும். ஸோ இப்போ இது எங்கெல்லாம் present ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா lymph nodes, spleen, டான்சில்ஸ் வர ஏரியா, அந்த ஃபேர்னிக்ஸ் ஏரியாவில் வந்து பார்க்கலாம், அப்பெண்டிக்ஸ் அண்ட் தென் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க, தைமஸ், போன் மேரோ, ஸ்ப்ளீன். ஸோ இந்த எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இந்த லிம்ஃபாய்ட் டிஷ்யூவை பார்க்கலாம். இது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. அடுத்ததா பிளட் ஒரு ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஏன் அப்படின்னா அது ஃப்ளூயிட் தான். ஸோ இதில் எப்படி கனெக்டிவ் டிஷ்யூ வரும், அது ஆர்பிசி செல்ஸ் தானேன்னா பிளட்ல நமக்கு பிளாஸ்மானும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த பிளாஸ்மா தான் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ், அந்த பாடி சிஸ்டம் எல்லாத்துலேயும் நமக்கு ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ், வேஸ்டஸ் கேரி பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இது எல்லா வேலையும் பிளட் வந்து பண்ணும். ஸோ இது ஆல் த்ரூ த பாடி வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூவாக சொல்கிறாங்க. ஸோ ஆல் டுகெதர் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூவோட 7 டைப்ஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இதுதான் கனெக்டிவ் டிஷ்யூ. அதோட செல்ஸ் வந்து 5 அண்ட் டைப்ஸ் வந்து 7. அதோட சப் டைப்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.